இது பச்சை அவரைக்காய். இந்த இடத்துல ஆக்சுவலாக 4 வெரைட்டி ஆஃப் அவரைக்காய் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பச்சை இது, இன்னொன்று பர்பிள் கலர் அவரை. இதுதான் இந்த பர்பிள் கலர் அவரையோடைய ஸ்டெம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளான்ட்டே கிலோஸாக காய்க்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எப்படி இருக்கும்னா நடுவுலெல்லாம் பச்சையாக தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த பார்டர் மட்டும் பர்பிளிஷாக இருக்கும், பார்டரில் மட்டும் இருக்கும். இப்படி எல்லா அவரையுமே கொஞ்சம் டேஸ்ட்டில் டிஃபர் ஆகும். அப்புறம் பச்சை அவரையிலே இன்னொரு வெரைட்டி இந்த இடத்துல இருந்தது, அது இந்த இயர் வருதான்னு தெரியல. அப்புறம் இது வந்து வெண்டைக்காய் இந்த இடத்துல. இதெல்லாம் முடக்கத்தான், இதெல்லாம் முடக்கத்தான். அப்புறம் இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு பீன்ஸ் கவு பீஸ்ன்னு நினைக்கிறேன், காராமணி, நம்ம ஊர் காராமணி. இதில் நிறைய இருக்குது. சில மணத்தக்காளி இலையெல்லாமும் இருக்குது, அதெல்லாம் வந்து பூச்சி அரிச்சிடுச்சு. அப்புறம் இந்த அமரந்தஸ் கீரையும் இதில் இருக்குது, அதுவும் பூச்சி நிறையா அரிச்சிருக்கனால இப்போது ரொம்ப புஷி ஆகிட்டதுனால தெரியல. இது வந்து இஜிப்ஷியன் வாக்கிங் ஆனியன். இது என்ன பண்ணோன்னா இங்கே விதை இருக்குது, ஜூமில் காமிக்கிறேன். கண்ணுமா டோன்ட் புஷ் மீ. இந்த வாக்கிங் ஆனியன் இருக்கு இல்லைங்களா, அந்த விதை விழுகிற இடத்துலேருந்து திரும்ப அதுவே செடி வந்துடும். அந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு நம்ம சின்ன வெங்காயம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பொன்னாங்கண்ணியா இல்லையா அப்படின்னு தெரியாமல் நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் சாப்பிட்லாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே அப்படியே வச்சிட்ருக்கேன். இது இந்த இடம் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் டேக் ஓவர் பண்ணிருச்சு. நாங்கள் பொன்னாங்கண்ணி இல்லைன்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தவங்க சொன்னதுனால எல்லாத்தையும் பிடுங்கி கிளியர் பண்ணி போட்டுட்ருக்கோம். பட் இது வந்து காடு மாதிரி வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து அலிகேட்டர் வீடுன்னு சொல்கிறாங்க, அது எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. அதனால் எதுக்கு இதை சாப்பிட்ணும், நாங்கள் சாப்பிடாமலே வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து சேப்பங்கிழங்கு, இன்னும் அதெல்லாம் முளைச்சி வரல. இந்த இடத்துல சேப்பங்கிழங்கு இருக்குது. இங்கேயுமே வந்து இந்த அவரையினோட இது படறதுக்காக விட்டுருக்கோம். இங்கேயும் இந்த பச்சை அவரை, இந்த பர்பிள் அவரை எல்லாம் வரும். முதல்ல இது ஃபுல்லாகவே அவரையாக இருந்தது. நாங்கள் அவ்வளோ அவரைக்காய் யூஸும் பண்ணுறது இல்லை, எதுக்கு வேஸ்ட்டாக அது பண்ணிட்டுன்னு சொல்லி புஷ்ஷியாக இருக்க வேணாம், ஸ்னேக் எதாவது உள்ளே போயிருமோன்னு பயந்துட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொரியன் ஸ்பினச். இது ஆக்சுவலாக இது வந்து பரீலா அப்படின்னு சொல்கிறாங்க. சீஷோ பிளான்ட்டுன்னு சைனீஸ் கொரியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஏதோ வளருது, என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து லெமன் பாம் பிளான்ட்டு. இது மம் ஃப்ளவர்ஸ், இது ஃபுல்லாக மம் ஃப்ளவர்ஸு. இது ஒரே ஒரு சுரக்காய், அது சுற்றி கொஞ்சம் ரெட் அமரந்தஸ் லீவ்ஸ் முளைச்சிட்ருக்கு. அப்படியே வந்தோன்னா இங்கே இதெல்லாம் ட்ரீஸ், இதெல்லாம் வந்து பெர்ஷிமன். இதனோட வெரைட்டி வந்து ஃபியூ அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபியூ பெர்ஷிமன். இது அமெரிக்காவுடைய நேட்டிவ் பிளான்ட்டு. ஒரு தடவை வச்சிட்டிங்கன்னா போதும். இது எவ்வளோ குட்டி பிளான்ட் பாருங்கள். இதில் எனக்கு ஒரு 20 காயாவது கண்டிப்பாக வரும். இப்போவே எத்தனை இருக்குன்னு எண்ணி காமிக்கிறேன். 1 2 3, இங்கே ஒரு 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15, அங்கே ஒரு 16 17 18 30க்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய தான் இருக்குது. பட் அவ்வளவும் பழுக்குமான்னு தெரியாது, ஏன்னா இங்கே வந்து நிறைய குரில் அப்புறம் முயல் இது தொல்லையிலேருந்துலாம் தப்பிச்சு தான் இது வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ட்ரி. ஏதோ நான் க்ளோஸாக காமிக்கிறேன். ஃபிக்கு முளைச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே அங்கே எங்கேயோ குட்டி குட்டியாக வந்து காய் பிடிச்சிருக்கு. அங்கே ஆமாம் நிறைய காய் பிடிச்சிருக்கு. அது பழுக்கும் போது எப்படி தான் தெரியாது, மான் கூட்டம் வந்து காலி பண்ணிடும். இது வந்து செரி ட்ரீ. ஆக்சுவலாக ஏற்கனவே இருந்த செரி ட்ரீ வேறு லொக்கேஷனில் வச்சுருந்தோம், அது செத்துட்டதுனால நாங்கள் லாஸ்ட் இயர் தான் இந்த செரி ட்ரீ வாங்கி வச்சுருக்கோம். இது மேரிகோல்டு ஃப்ளவர், ஸ்டெல்லா செரி.
இது வந்து கோங்குரா, இந்த இடத்துல கோங்குரா இருக்குது. இது ஆப்பிள். இப்படியும் ஒரு 40 காய் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. க்ளோஸில் காமிக்கிறேன். இது வந்து கோல்டன் டெலிஷியஸ்ஸு, இது வந்து ரெட் டெலிஷியஸ். 2 ஆப்பிள் ட்ரே இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வந்த பிறகு கொஞ்சம் கலர்லாம் மாறும். இது ஒரு ஃபிக்கு. இந்த ஃபிக்கு வந்து செலஸ்டா ஃபிக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரொம்ப குட்டி தான், பட் அதுலேயே வந்து எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த பீச் ட்ரீ இந்த வருஷம் வந்து பொழைக்கவில்லை, டார்மெண்ட் ஆயிடுச்சு, அதோடு அப்படியே போயிடுச்சு. பொதுவாக இந்த பீச் ட்ரீலேருந்து நிறைய காய் இருக்கும். மான் கூட்டம் இந்த பீச்சுக்கு தான் வரும். இதுக்கு கீழே பார்த்தா மணத்தக்காளி முளைச்சிருக்கு. எங்களுக்கு இங்கே நிறையா, இங்கே பாண்ட் இருக்குது. இது வந்து பாண்டு, ரிட்டென்ஷன் பாண்ட் இருக்கிறதுனால நிறையா பேர்ட்ஸ் வரும். அதனாலே எனக்கு நிறையா வாலண்டியர் பிளான்ஸ் இருக்கும். இது வாழை. வாழைக்கு பின்னாடி அது ஒரு பூச்செடி. அந்த பூ எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். அப்புறம் இது வந்து பிளாக் ஐ சூசன்னு சொல்லி இது ஒரு வெரைட்டி ஆஃப் பூ. இதெல்லாம் வாலண்டியர் பிளான்ட்டு தான். இதான் பேட்ரி. பேரும் நல்லா காய்ச்சிருக்கு, பட் இன்னும் பெருசாகாததுனால ரொம்ப தெரியல. பேட்ரி தான் ரொம்ப பெரிய மரம், நிறைய கிளை வெயிட்டு தாங்காமலே போன வருஷம் உடஞ்சி விழுந்துருச்சு. அதுக்கடுத்து இங்கே ஒரு வாழை. இந்த வாழைக்கு பின்னாடி அந்த இடத்துல ஜூமில் காமிக்கிறேன். இதுக்கு பேர் வந்து கேனா லில்லின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃப்ளவர் பிளான்ட்டு தான், அது பெரினியல். இங்கே வந்து ப்ளம்ஸ் இருந்தது, அதுவும் இந்த தடவை சர்வைவ் ஆகலை. அதான் இந்த தடவை ஹீட்டு ரொம்ப வினோதமாக இருக்குது. இதுக்குள்ளே இந்த இலையாக தெரிகிறதெல்லாம் மஸ்கடைன்ஸ். ஸோ விதை இருக்கிற திராட்சை மஸ்கடைன்ஸுன்றது. கண்ணம்மா ப்ளீஸ் மூவ் தட் சைட். இந்த கார்டன் பெட்டில் ரேண்டமாக நிறையா இருக்குது. யூஸ்வலாக எப்பயுமே வந்து நிறையா பூண்டு முளைக்கும். நாங்கள் இதுலேருந்து பூண்டு நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். சும்மா நம்ம காஸ்கோவில் வாங்குகிற பூண்டு முளை விட்டதை வச்சாவே அதுவே வந்து நல்லா க்ரோவ் ஆகி வந்துடுது. தக்காளி இருக்குது, தோசைக்காயின்னு ஒரு செடி இருக்குது, மேரிகோல்ட் ஃப்ளவர் இருக்குது. அப்புறம் இது வந்து சிகப்பு தண்டுக்கீரை. அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிறது பச்சை தண்டுக்கீரை. இதெல்லாம் அமரந்தஸில் சில வெரைட்டிஸ். இப்போ இதுக்குள்ளே இருந்த இதெல்லாம் என்னன்னே தெரியல, நிறையா இன்னும் முளைச்சிருக்கு. அந்த பூ தான், அந்த புல் மாதிரி அந்த கார்னரில் இருந்தது வந்து இந்த பூ தான். இது பிங்க் வெரைட்டி. வீட்டினோட முன்னாடி எல்லோ வெரைட்டி வச்சுருக்கேன். அது வந்து ரெட்டாக மரூன் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஏதோ ஒரு கலரு. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இதெல்லாம் வந்து செரி டொமேட்டோஸ். குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, சாலட்லலாம் போட்டு சாப்பிட்ற செரி டொமேட்டோஸ். பூ பிடிச்சிருக்கு செரி டொமேட்டோஸ். அப்புறம் எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்கெங்கெல்லாம் வந்து ஆலோவேரா வச்சுருக்கேன். எப்படியா சர்வைவ் ஆகி வந்துட்டால் நல்லாயிருக்கும். இதுக்குள்ளேயும் இந்த அமரந்தஸ் தான், இந்த க்ரீன் அமரந்தஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மலபார் ஸ்பினாச் இருக்குது. அதுக்கப்புறம் இது உங்களுடைய சுண்டைக்காய் முடக்கத்தான். கான்லாம் என் பொண்ணு சும்மா தூக்கி போட்டதுலேருந்து முளைச்சி வந்துட்டுருக்கு. இதுக்குள்ளே நிறைய வெரைட்டி ஆஃப் கீரை இருக்கும். இது போன வருஷம்லாம் கீரை பெட்டாக மட்டும்தான் இருந்தது. இந்த வருஷம்தான் என் பொண்ணால் ரேண்டம் பெட்டாக மாறிடுச்சு. இங்கேயும் வந்து அப்படி தான், நிறைய ரேண்டமாக என் பொண்ணு தூவி விட்டுருவா இருக்கிற சீடெல்லாம். ஒரு கான் இருக்குது, மற்றது எல்லாமே வெண்டைக்காய், மேரிகோல்டு. அப்புறம் இதுக்குள்ளே வந்து இந்த சிகப்பு மலபார் ஸ்பினாச் முளைச்சிட்ருக்கு. அது கூடவே வந்து இந்த அமரந்தஸ் இருக்குது. இது வந்து ஜமைக்கன் அமரந்தஸ் சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னா கலிலோ பிளான்ட்டுன்றாங்க. அமரந்தஸ்லேயே நிறையா வெரைட்டி இருக்குது. இது மேரிகோல்டு, இது பைனாப்பிள், இது ஆலுவேரா, இதுலேயும் ஆலுவேரா. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரில, ரேண்டமாக ஏதோ முளைக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பீன்ஸ் இருக்குது, பாவக்காய் இருக்குது, பீர்க்காங்காய், சுரக்காய் இருக்குது. இங்கே
இதுக்குள்ளே மற்றதெல்லாம் நிறையா வீடு தான் இருக்குது. இங்கேயும் வந்து மஸ்கடைன்ஸ் வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால அது ரொம்ப தெரியல. அது இந்த இலை வந்து மஸ்கடைன்ஸ். ஸோ அது பக்கத்தில் இந்த தண்டுக்கீரை தான் முளைக்குது. இது ஸ்வீட் பொட்டேட்டோ, இது முடக்கத்தானோட இலை இப்படி இருக்கும், அந்த பூ இப்படி இருக்கும். இது பக்கத்தில் மேரிகோல்டு. இது வந்து மம்ஸ் தான், அந்த வெள்ளை கலரில் ஒரு ஃப்ளவர் வரும், வின்டரில் முளைக்கிற ஃப்ளவரு. அதுக்கப்புறம் அது ஒரு பைனாப்பிள், மேரிகோல்டு. இது வந்து லேம்ப் குவாட்டர் சொல்லிட்டு பத்துவா பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்குக்காரங்கெல்லாம். இதையும் மக்கள் வந்து பருப்பு கூட போட்டு சாப்பிட்றாங்க. இதுக்கு பேர் பத்துவா லீவ்ஸ். இது வந்து மணத்தக்காளின்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கேயும் மணத்தக்காளி, ஆலோவேரா. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பீஜியன் பீஸ், நம்ம துவரம்பருப்பு அந்த செடி. இது கத்திரிக்காய், ரொம்ப காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நாட்டு வெரைட்டி சொல்லி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சீட் கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளே தண்டுக்கீரை ப்ளஸ் மணத்தக்காளி முளைக்குது. இது வந்து க்ரீன் கலர் மின்ட்டு. ஆனால் என்கிட்ட வந்து ஒரு ரெட்டு ஸ்டெம் இருக்கிற மின்ட் இருக்கும். அந்த மின்ட் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அது அந்த வீட்டினோட ஃப்ரண்ட் யார்டில் வச்சுருக்கேன். அந்த பேட்ச் கிட்ட உட்காரும் போதே அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு அரோமேட்டிக்காக இருக்கும். இது மறுபடியும் மேரிகோல்டு. அந்த பர்பிள் அவரை வந்து கார்டன் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அங்கேங்க இந்த மாதிரி முளைச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளோ காடு மாதிரி இருந்தது. இந்த இது இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக இருந்தது இல்லாமல் இந்த கருப்பாக இருக்கிறதுக்கு காரணமும் இது ஃபுல்லாக அவரை இருந்தது. ஸோ அவ்வளோ வேண்டாம், ஸ்னேக்ஸ் இஷ்யூ இருக்கனால ஸ்னேக்ஸ் வந்துருமோன்னு பயந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் இதுவும் எஜிப்ஷியன் வாக்கிங் ஆனியன் தான். இந்த இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் அந்த விதை. இதுதான் இந்த விதை இப்படி விழுந்து அதுவே என்ன பண்ணிடும்னா பக்கத்தில் முளைக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் இங்கே வாழை. இது வந்து தோசைக்காய செடி. இது வந்து இங்கே அமெரிக்கன் மேபாப் ஃப்ளவர்ன்றாங்க, அது பேஷன் ஃப்ரூட். இதுதான் அந்த பேஷன் ஃப்ரூட். இது வந்து இது ஒரு ஃப்ளவர் தான். இதுக்கு பேர் வந்து பியோனிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃப்ளவர். அதுக்கடுத்து இந்த இடத்துல பச்சை வெரைட்டி மலபார் ஸ்பினாச்சும், இது சிகப்பு தண்டு மலபார் ஸ்பினாச். இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெருசலம் ஆர்டிச்சோக்குன்னு அது வாடிடுச்சு, திரும்ப வந்துடும். ஜெருசலம் ஆர்டிச்சோக் சொல்லிட்டு சன்சோக்குன்னு சொல்கிறாங்க. பொட்டேட்டோக்கு பதிலாக இதை வந்து மக்கள் வந்து இந்த அமெரிக்கன்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. அமெரிக்கன்ஸ் மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரி பீப்புள் சாப்பிட்றாங்க. இது மலபார் ஸ்பினச் தான், சிகப்பு தண்டை மலபார் ஸ்பினச். இதெல்லாம் அந்த ஹீட்டுக்கு ரொம்ப வாடி போயிருக்கு. அதுக்கடுத்து இது வந்து தவளக்காய். இது வந்து மம்ஸ் தான். இது அந்த ஆர்டிச்சோக் வாடி போயிடுச்சு, இங்கே இருக்கிறதெல்லாம் ஹீட்டுக்கு. இது வந்து ஸ்ட்ராபெரி, ஆல்ரெடி ஏதோ 1-2 இருக்குது. இது வந்து ஜூன் பேரிங் ஸ்ட்ராபெரின்றதுனால இப்போ இந்த ஜூன் மாதத்தில் அவ்வளோவு வந்துக்கிட்டே இருந்தது. இந்த ப்ளூபெரி ஒரு 2 பிளான்ட் வாங்கி வச்சோம், இப்போ 1 தான் இருக்குது. பட் இதுவும் வந்து நிறைய காய் கொடுத்தது. என் பொண்ணுக்கு, என்னோடய சின்ன பொண்ணு 3 வயசு, அவளுடைய ஒர்க்கே என்னென்னா இந்த ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி பழுத்திருக்கான்னு செக் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்றது தான். ஸோ அதுக்கு அடுத்தது அப்படியே மேலே ஏறி வந்தோன்னா இங்கே 2 பாட்டில் கார்டு வச்சுருக்கேன். வந்துடும் நம்பிக்கையில் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இது ஃபுல்லாக மம்ஸ் வெரைட்டி தான். அந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் அவ்வளோ அழகாக பூக்கும். அங்கே பின்னாடி வந்து எல்லோ கலர் பார்த்தோம் இல்லையா, இது பிங்க் பார்த்தோம். இது வந்து எல்லோ கலர் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காரு. அங்கே இருக்கிறது பிங்க், இங்கே இருக்கிறது எல்லோ. இந்த ஃப்ளவர் பேர் மறந்துட்டேன். இது வந்து மெக்சிகன் பெட்டூனியான்னு சொல்லி,
இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும், பர்பிள் கலரில் இருக்கும். அதுக்கடுத்து அதெல்லாம் வந்து பில்டரே வச்ச ஏதோ, அதுலேயும் பூ வரும், அது என்ன பூலாம் தெரியல. அதுக்கடுத்து இதுதான் மின்ட்டு பேட்ச். இது ஃபுல்லாக மின்ட்டு. நாங்கள் வந்து சம்மரில் இங்கே உட்காரும் போது இந்த மின்ட்டு வெரைட்டி வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த ஸ்டெம்மு வந்து நம்ம இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கிற மின்ட்டெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா, இது பர்பிள் கலரில் இருக்கும் இந்த ஸ்டெம். இது பறிக்கும் போதே அப்படி ஒரு வாசனை வரும். அவ்வளோதான் எங்கள் கார்டன்.